எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லி தராங்க குட் டச் பேட் டச்சுன்னு. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி 2 பேரையுமே டச் பண்ணவே கூடாது, பார்க்கவே கூடாது, பக்கத்தில் உட்காரவே கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும். நம்ம வீட்டு ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா அண்ணன் யாராக இருந்தாலும் சரி, ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைங்கள பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. இது தப்பு இல்லை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது. இது சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் அவங்க வளர வளர அவங்களும் அது மாதிரி வளருவாங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கிட்டலாம் இந்த வெறித்தனமாக நடந்துக்கிற ஆம்பளைங்களை என்னன்னு சொல்கிறது, அவங்களெல்லாம் ஏன் உயிரோடு வச்சுருக்காங்கன்னே தெரியல. அவங்களெல்லாம் துபாயிலெல்லாம் பாருங்கள், ஸ்பாட்டாக அப்படியே தண்டனை கொடுப்பாங்க. அது மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? எதனால இந்த ஆம்பளைங்க ஆடுறாங்க, தப்பு பண்ணணும்னு தோன்றுறாங்க? ஏதோ ஒரு ஊரில் நாயை கூட விட மாட்டேங்கிறாங்க. அவனெல்லாம் எதுக்கு இந்த பூமிக்கு பாரமாக வச்சுருக்காங்க? சாவடிச்சிடணும். நம்ம சின்ன பிள்ளைங்கள ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் தப்பு சொல்கிறோம், அவங்க பேரண்ட்ஸ் சரியாக வளர்க்கலன்னு. அவங்க பேரண்ட்ஸ்லாம் சரியாக தான் வளர்க்குறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் நல்லது தான் சொல்லி தருவாங்க, யாரும் தப்பு பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்களோட சேர்க்கை வளர்ந்துக்கிறது, காலம் போகிற போக்கில் எல்லாமே வளருது, இந்த தப்புகளும் வளருது. அதனால் பொம்பளை பிள்ளைங்களையும் ஆம்பளை பிள்ளைங்களையும் கரெக்டாக சொல்லி வளங்க.